Okay, so பெரிய விஷயமே கிடையாது. You see the oil. So இது what I face is clear. There's a little shine and I'm feeling fresh. Try it out. It's really worth the time. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட் ஆயில் வந்து நான் ஒன்று போட்டிருந்தேன். குஷ்பு மேம் யூஸ் பண்ணுற ஆயில். அது நிறையா பேர் லிங்க் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் அந்த வீடியோ முன்னாடி நான் கிளிக் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. அதே கூடவே அந்த ஆயிலை நீங்கள் காலையில் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நைட்டு க்ரீமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணல நல்ல ஒரு 3 நாளில் எனக்கு கிடச்ச ஒரு சூப்பரான ஒரு மாற்றம் இந்த 2 க்ரீம்னால தான். அதனால் இது வந்து நிறைய பொருள்கள்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிளான பொருளை வச்சு இந்த க்ரீமை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ நல்ல கலராகிடுவீங்க. ஒரு முகப்பருக்கள், முக சுருக்கங்கள், கண்ணு கருவளையெல்லாம் எதுவுமே வராது. இன்றைக்கி இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி உங்கள் முகம் வந்து மாறணும் அப்படின்னா இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். சரி, இப்போ வாங்க இந்த கேரட் ஆயிலோடவே நைட்டு க்ரீம் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஷ்பு மேம் சொன்ன இன்னொரு வீடியோ தான் இது. எப்படி இப்போ அந்த கேரட் ஆயில் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்களோ அதே மெத்தடில் இதையும் வந்து நீங்கள் நைட்டு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை காலையில் நீங்கள் அந்த கேரட் ஆயிலை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு வந்து தூங்க போகிறீங்க இல்லையா, அப்போ வந்து இந்த நைட்டு க்ரீமை நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்போ உங்கள் முகம் வந்து நல்ல ஒரு 3 நாள்லேயே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க. அதே மாதிரி இப்போ என்னக்கா கேரட் ஆயில் போட்டிங்க, இப்போ பீட்ரூட் காமிக்கிறீங்கன்னு நினைப்பீங்க. நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, கேரட் ஆயில் வந்து நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சானே. கண்டிப்பாக ரிசல்ட் கொடுத்துச்சு. அதே மாதிரி அந்த வீடியோ வந்து இன்னொரு தடவை போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் என்ன பண்ணிங்கன்னா இன்னொரு தடவை நம்ம வந்து ஏற்கனவே அது தெளிவாக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேங்க. இந்த கேரட் ஆயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போய் பாருங்கள், லிங்க் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அது கூட இன்றைக்கி இந்த ஆயிலை நீங்கள் காலையில் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் நைட் க்ரீமாக வந்து இது ரெடி பண்ணணும். அப்படி வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரப்போ ஒரு 3 நாட்டில் சுத்தமாக உங்களுக்கு முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளிகள், அந்த சுருக்கங்கள், அந்த முகப்பருக்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடும். நல்ல ஒரு பீட்ரூட்டை வந்து ஒரு கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி பீட்ரூட்டை துருவிட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இப்போ இதில் வச்சு நம்ம அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு கிழங்கு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும். ரெண்டு ஸ்பூன் அளவு கிடைக்குங்க. நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அழுத்தி கொடுக்கணும். இல்லைனா ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா அந்த துணியில் வச்சு பிழிஞ்சிங்கன்னா கூட நல்லா அந்த சாறு சுத்தமாக கிடச்சிரும் நம்மளுக்கு. இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து எடுத்துகிட்டு இதையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் முடிக்கி யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி தூர போடணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இதை அப்படியே நீங்கள் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாறு எடுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் கீழே தூக்கி போடாமல் நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட மருதாணி பொடி இருந்துச்சு அப்படின்னா 2 ஸ்பூன் மருதாணி பொடியை போட்டுட்டு லெமன் சார் ஜூஸை வந்து ரெடி பண்ணி நீங்கள் தலையில் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் அப்படி வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது எப்படி க்ரீம் வந்து ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஜூஸ் எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து இது கூட நம்ம ஒரு 2 முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்த்த போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு நைட்டு க்ரீம் தான் இது. கற்றாழை ஜெல் வந்து மெடிக்கலில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நீங்கள் ₹1,00,000 செலவு பண்ணி போட்டால் கூட அந்த அளவுக்கு வந்து கலர் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் இது நீங்கள் கை, கால், முகம், கழுத்து எல்லா பக்கமும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இது என்னென்னா கலக்கிறப்போ நல்லா வந்து 2-3 நிமிஷம் ப்ரெஸ் பண்ணி கலக்குங்க. அப்போ தான் அந்த க்ரீம் பதத்துக்கு நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு சொட்டு கூட பீட்ரூட்டில் தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா இதை நம்ம வந்து வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து தண்ணி படாமல் நல்லா வந்து ஜூஸை மட்டும் கெட்டியாக எடுத்துக்கோங்க.
நல்ல அந்த ஊட்டி கிழங்கா நல்ல பீட்ரூட்டை வாங்கி எடுத்திங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். இப்போது நல்லா இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் அப்படின்னு மெடிக்கலில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு பீஸு 2 பீஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு பீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா இது கண்டிப்பாக சேர்க்கணுமான்னு கேட்குறீங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சொட்டு பாதாம் ஆயில் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் 2 சொட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா தேங்காய் ஒரு 2 சொட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி, முகப்பருக்கள் இதெல்லாம் வந்து சுத்தமாக கிளியர் ஆகிடும். அதே மாதிரி உங்கள் முகம் நல்லா பளபளன்னு ஒரு 3 நாள்லேயே நல்ல மாற்றம் கிடச்ச ஒரு ரிசல்ட் கொடுத்த ஒரு க்ரீம் தான் இது. நல்லா ஒரு 5 சொட்டு வரைக்கும் இந்த ஆயில் வந்து உள்ளே கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு டேப்லெட் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஒரு டப்பாவோ இருந்துச்சு அப்படின்னா அதை சேவ் பண்ணி வச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சும்மா லைட்டாக நீங்கள் டச்சப் பண்ணிங்கனாவே போதும், அந்த அளவுக்கு வந்து கலர் கொடுக்கும். நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் விட்டுறலாம். இல்லை நீங்கள் நைட்டு கூட அப்ளை பண்ணிட்டு காலையில் கூட நீங்கள் நல்ல முகத்தை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். சோப்பு போட்டு பண்ணாமல் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. செமையாக இருக்குது பாருங்கள். சும்மா லைட்டாக எடுத்து நீங்கள் வச்சிங்கனாவே போதும். கலர் பார்த்தீங்களா? நீங்கள் கை கால் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க முகத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். முகத்தை அழுக்கு இல்லாமல் நல்லா வெறும் தண்ணியில் கழுவி எடுத்துருங்க. சப்போஸ் ரொம்ப ஆயில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தக்காளியில் சுகர் ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா முகத்தை தொடச்சிட்டு இந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நைட்டில் வந்து நீங்கள் முகத்தை நல்லா சுத்தம் பண்ணுறேன்னா பண்ணிவிட்டு காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீமை நீங்கள் தேவையான அளவு எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக அந்த பாருங்கள் கலர் பார்த்தீங்களா? இதில் எந்த பிசுபிசுப்பும் இருக்காது. அதே மாதிரி இதை நாங்கள் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு 2-3 நிமிஷம் மசாஜ் கண்டிப்பாக கொடுக்கணும். செமையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து விட்டுருங்க. எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முகத்தை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக பிரைட்டாக நல்லா இருப்பீங்க. காலையில் அந்த கேரட் ஆயிலை வந்து நீங்கள் டிக் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு வந்து இதை அப்ளை பண்ணிட்டு படுத்தாலும் நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா காய விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த அப்படியே சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த வறட்சியான அந்த அந்த இது இல்லை. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா ஒரு சூப்பரான ஒரு வெள்ளை கிடச்சிரும். வெள்ளையாக இருக்குது பாருங்கள் முகம். எந்த அளவு நீங்கள் ஆயில் வடிஞ்சிட்டு இருந்தாலும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபேஸை வந்து கழுவலாம். அப்படி இல்லைன்னா துணி வச்சு காட்டனில் நீங்கள் தொடச்சிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி வந்து நீங்கள் நைட்டு ரெகுலராக பண்ணுறப்போ ஒரு 3 நாள்லேயே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்கள் நிறைய செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இந்த ஒரே ஒரு பீட்ரூட்டை வச்சு செம்மையாக வந்து ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உதடெல்லாம் வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் நேரம் பாருங்கள். இப்படி வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த தோலெல்லாம் கருப்பு தோலெல்லாம் உறிஞ்சு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நல்லாவே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்திங்க அப்படின்னா அந்த கருப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் நேச்சுரலாகவே நம்ம அந்த பிளாக்லாம் போய் நல்ல ஒரு சூப்பரான உதடு வந்து கிடைக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாய்.